2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கல்ல, ஏன்னா 2026 நம்ம காலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கம்மா. நல்லா இருக்கிறம்மா. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்ததா சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உண்மையிலே அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி ஜோதிடத்தில் கூட சில நுணுக்கங்களை சொல்லக்கூடியவன் நான். பொதுவாகவே அஷ்டமச்சனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா கிரகங்களுடைய ஒரு அமைப்பையும் தடுக்கக்கூடியது அஷ்டமச்சனி. ஏன்னா 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்து மாறக்கூடிய சனி தான் கோட்சார ரீதியாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கோட்சார ரீதியிலான பலன்கள். இந்த 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது அதை நாங்கள் கோட்சார பலன்னு சொல்லுவோம். இந்த கோட்சார பலன்களில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னா முதல்ல சனி தான். இந்த சனியை மீறி வேற எந்த கிரகமும் செயல்பட முடியாது. ஏன்னா அது 2.5 வருஷம் நீடித்து ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ அந்த சாதகமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமச்சனினாலே அப்படியே கை காலெல்லாம் நடங்கக்கூடிய ஜென்மசனியை விட அஷ்டமசனியை பார்த்து எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஜென்மச்சனியை விட அஷ்டமச்சனி தான் கெடுதலாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு 30 வருஷத்தை கடந்த அனுபவம், பலன் சொல்றதுல 40 வருஷத்தை கடந்திருக்கிறேன். ஓகே, 40 ஆண்டுகளாக நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சுற்று அப்படிங்கிறது ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த சனியுடைய இயக்கத்தை வச்சுதான். ஏன்னா சனி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமி சுற்றி வர்ற மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுற்றி வருது. அந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே சுற்றி வரக்கூடிய இதில் நான் போன சிம்மராசிக்காரர்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை பார்த்தவன். ஆக அட்டமத்து சனி இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், பரம்பொருளுடைய பிள்ளைகள்னே சொல்லிடுவேன். தே பிளஸ்ட். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதோ ஒரு முறை ஏதோ ஒரு ராசிக்கு மட்டுமே நடக்கக்கூடிய வேதை. ஜோதிடத்தை இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜோதிடமே விதி விதி விலக்கு இந்த 2 பேஸில் தான் இருக்கும். விதியை கவனிக்கக்கூடிய நீங்கள் விதி விலக்கையும் சேர்த்து கவனிச்சா தான் உண்மையிலே என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படித்தான் நடக்கும். இல்லை அப்பதான் புரியும். அப்படிதான் புரியும். அதுதான் உண்மை. ஜோதிடத்துடைய பேசிக்கே அதுதான். அட்டமத்து சனியில் கெடுதல்கள் நடக்கும் என்பது விதி. அந்த அட்டமத்து சனி வேதையானால் கெடுதல் நடக்காது என்பது விதிவிலக்கு. இப்போ அந்த அமைப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா நேரங்களையும் அது நடக்காது. இந்த சுற்று எப்போதோ ஒரு முறை ஏதோ ஒரு ராசிக்கு வரக்கூடியது இப்போது தற்செயலாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. உண்மையே சொல்லப்போனால் கடந்த 8 மாசமா அட்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ணலை. இல்லைங்க எனக்கு டைட்டாக தாங்க இருக்குது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்து வீட்டில் கடகராசிக்காரர் இருந்தாருன்னா போய் கேட்டுவாங்க அவங்க எப்படி அஷ்டமச்சனியில் கஷ்டப்பட்டாங்கன்ட்டு. அப்போ பரவாயில்லைங்க. அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அட்டமத்து சனியுடைய வேதை அமைப்பு இந்த வருஷமும் நீடிக்கும். அதனால அவர்களுக்கு கெடுதல்கள் நடக்காது. பட் கெடுதல்கள் நடக்காது. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. கெடுதல்கள் நடக்காதுன்னா உடனே நல்லது நடக்கும்னு அர்த்தம் இல்லை. சரி, ரெண்டுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கலாம். இன்னொன்று உண்மையை ஒன்று சொல்லட்டுமா? நல்லவைகள் எல்லாம் பெரிய பெரிய யோகக்காரர்களுக்கு நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரமான ஒரு சாதாரணமானவர்களுக்கு கெட்டது நடக்கலைனாலே வாழ்க்கையை சமாளிச்சுக்கலாமே. கெடுதல்கள் நடக்காது. கெடுதல்கள் நடக்காத வண்ணம் அட்டமத்து சனி நடக்கிறது. அட்டமத்து சனி நடக்கும்போது வயதிற்கேற்றார் போல கெடுதல்கள் நடக்கும். பண பரிமாற்றங்களில் கஷ்டங்கள் இருக்கும், பணத்தை பறி கொடுக்கறது இருக்கும், மனசை பறி கொடுக்கறது இருக்கும், கௌரவம் இழக்கிறது இருக்கும், எல்லா விதத்திலையும் உடலை பறி கொடுக்கறது. இளம்பெண்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். தகாதவரோட சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த எதை பறி கொடுக்கக்கூடாதோ அதை பறி கொடுப்போம். அஷ்டம சனியில் பறி கொடுத்ததற்கு பிறகு இவ்வளவு விலை மதிப்பில்லாததை இழந்துட்டமே நினைப்போம். இது அந்த வார்த்தை காமன்.
நீங்கள் எதை விலை மதிப்பில்லாத நினைக்கிறீங்களோ அது போகும் அப்படிங்கிறது அட்டமத்து சனியில். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. நான் மறுபடியும் சொல்லுவேன், 90% பேருக்கு கெடுதல் நடந்தாலும் 10% பேர் அஷ்டம சனியில் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் உங்களோட கிரக நிலைகள் பொறுத்து. ஆமா. அப்போ அட்டமத்து சனியில் இன்றைக்கு கெடுதல்கள் நடக்கக்கூடாத அமைப்பு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் வேதையின் அமைப்புல ஒரு மாதிரியான ஸ்தம்பன நிலைமையில சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கெடுதல்கள் நடக்காது. அதுக்காக நல்லது நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. உடனே கொண்டு போய் நான் இப்பதான் மச்சான் கூட சேர்ந்து 10 லட்சத்துக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னு ஆரம்பிக்காதீங்க. அப்ப மச்சான் யாருன்றதை அவர் கண்டிப்பா காட்டுவார். பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பேராசைப்படாதீங்கன்றேன். வாட்ஸ்அப்பை திறந்தீங்கனாலே 10,000 ரூபாய் அனுப்புங்க, மாதம் 5,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும்னு நியூஸ் தான் வருது உங்களுக்கு. நீங்கள் ஏன் 10,000 ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் அனுப்புனா மாதம் 5,000 ரூபா கொடுப்பானா அப்படின்றத நீங்கள் ஏன் சிந்திக்காமல் இந்த மாதிரி அஷ்டம சனியில் தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே மனக்கட்டுப்பாட்டோடு இருங்கள். மனக்கட்டுப்பாடு இருந்தாலே பெரிய விஷயங்கள், தொல்லைகள் இல்லை. இது எல்லா ராசிகளுக்குமே பொருந்தும் சார். எல்லா ராசிகளுக்கும் குறிப்பா இப்ப வந்து சிம்ம ராசிக்கு பொருந்தும். எந்த ராசிக்கு எந்த இது நடக்குமோ அப்பதான் அது சொல்ல முடியும். சில பேருக்கு இயல்பாக இன்னொன்னு சொல்றேன், நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரும். தட் இஸ் அஸ்ட்ராலஜி. நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டால் உங்களை அறியாமலேயே நல்லவர்கள் உங்களை சுற்றி வருவார்கள். உங்களுடைய எண்ணங்களே நல்ல எண்ணங்களாக வரும். We are all the toys in the நாங்கள் எல்லாருமே நம்ம பொம்மைகள் தான். காலத்தின் கையில், பரம்பொருளின் கையில், ஜோதிடத்தின் கையில், கிரகங்களின் கையில் ஒரு பொம்மையாக இருக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது நல்லவர்கள் உங்களை சுற்றி வருவாங்க. வாப்பா நான் அந்த காசு கொடுக்குறேன், அந்த காசு கொடுக்குறேன், ஏதாவது செய்யலாம்ப்பா, வாப்பா நீயும் சேரலாம், நானும் சேரலாம், சேர்ந்து செய்யலாம். அல்லது உங்களுக்கு இவர்கிட்ட போய் பார்க்கலாம், அவர்கிட்ட போய் பார்க்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் தோன்றும். கெட்ட நேரம் வரும்போது இதை அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கங்க. கெட்டவர்கள் உங்களை சுற்றுவார்கள். உங்களுடைய எண்ணங்களே கெட்டதாக போகும். பேராசை கெட்டதுன்னா என்ன? நம்மளே கெட்டதுன்னு நினைக்க மாட்டோம். நம்ம குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைப்போம். 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி யார் கொடுக்குறாங்கன்னு அப்படி போவோம். உள்ளதை 1 லட்சத்தையும் நம்ம இழக்கிறதுக்காக. ஆக அந்த மாதிரியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட வேதை அமைப்புனா என்ன? 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதையாக சொல்லப்படுகிறது. இது வேத ஜோதிடத்துடைய மூல நூலத்தில் என்னுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எப்போ ஒரு தடவை பரம்பொருளின் துணையோடு கண்டுபிடித்த ஒரு விதி. அந்த விதி இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றனால சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 கெடுதல்கள் நடக்கவே நடக்காது. அப்ப நல்லதுகள் நடக்குமான்னு பார்த்தா நல்லதுகள் நடக்கிறதுக்கு அங்கே ஸ்தம்பன நிலைமையில இல்லை. ஸோ கெடுதல் நடக்காதுன்னா ஐயோ குருஜி வந்து கெடுதல் நடக்காதுன்னு சொல்லிட்டார், பாப்பா நம்ம வந்து அதில் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் 10 லட்சம் ரூபா வேண்டாம். டோன்ட். புதிதாக எதையும் ஆரம்பிக்காதீங்க. என்ன இருந்தாலும் நம்ம உஷாரா இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பாதீங்க. ஏன் நம்புறீங்க? யாரையும் நம்பாதீங்க. மாமனார் இப்போ தான் நமக்கு வந்து பொண்ணை கொடுத்துட்டாரு, நமக்கு கூடவே ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழில் வச்சு கொடுப்பாருன்னு நம்பாதீங்க. அப்படி ஒரு தொழில் வச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஆக அந்தந்த பருவத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளில் விழாமல் நம்ம பிறர் தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பொறுமை காக்க வேண்டிய வருஷம்தான் இந்த வருஷம். ஆனாலும் திருப்பி ஒன்று சொல்கிறேன், கெடுதல்கள் நடக்காது. கெடுதல்கள் நடக்காமல் இருக்கிறத அப்படியே தள்ளிக்கிட்டு போகக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 60-70 வயசுக்காரர்களுக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட கடனை இவன் கொடுப்பான்ப்பா, இருந்தாலும் கேட்டு வைக்கிறது நல்லதில்லைன்ட்டு கடங்காரன் வந்து கேட்டால் கூட உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பான். வியாபார பெருமக்களுக்கு கொஞ்சம் போட்டிகள், பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ தான் பக்கத்தில் எதிரில் வந்து ஒரு டீ கடை போடுவார், நம்ம டீயை விட அந்த டீ நல்லா இருக்குன்னு அடுத்தவன் சொல்லுவான். பார்த்துக்கிட்டு அப்படியே சகிச்சுக்கிட்டு இருங்க. 2027 நீங்கள் நல்லா இருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷத்தையாவது அவங்க கறந்துட்டாங்கன்னா அது போதுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்கன்னு நான் நம்புறேன் சார். இவ்வளவு தூரம் விளக்கமா கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.